ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தினமும் தன் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நினைவுகூரி பேசுவது ஒரு சம்பவமாக இருக்கிறது. இன்றைய நினைப்பு, நம் உடம்பில் வலி இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? நம் உடம்பில் வலி இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? ஆமாங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்குது. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன். நீதிமானின் சந்ததி அப்பத்துண்டுக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. நம்ம நீதிமானினுடைய சந்ததியோ, சபிக்கப்பட்ட சந்ததியோ, வியாதியில் இருந்து வழியில் துடிக்கிறோங்க. அதாவது நமக்காக நாம் வாழுகிறோமா அப்படின்னு கேட்டால், நம் உடம்புக்காக நாம் வாழுகிறோமா அப்படின்னு கேட்டால், இல்லாதவங்களுடைய அனுபவ சாட்சி தான் இதுங்க. ஒரு மனுஷன் பிறப்பு முதல் முடிவு பிறந்த வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வராங்க. அதற்கு பிறகு அந்த மனுஷன் தனக்குத்தானே வேதனை அடைகிறான். பார்த்தீங்களா? அதுதாங்க கொடுமையாக இருக்கும். கரெக்டுங்க. நான் அநேக வீடுகளில் போகும்போது ஒரு 50 வயசு 55 வயசு என் வயசு தாண்டினவங்க எத்தனையோ பெரியவங்களை பார்ப்பேன். கால் வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, நெஞ்சு படப்படப்புங்க, சுகருங்க, ப்ரெஷருங்க அப்படின்னு ஏகப்பட்ட வலிகளை சொல்லிக்கிட்டு பாவம் கஷ்டமாக நடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை நான் கொஞ்சம் தூரம் உட்கார்ந்து அப்படியே அமைதியாக கேட்டோம்னா, அவங்க எதையோ ஒன்று சாதிப்பதற்காக ஓடி அந்த ஓட்டத்தின் பயணத்தில் முடியாமல் டயர்டாகி நின்று போனவங்க மாதிரி வலியும் வேதனையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டேவிட் உனக்கு வலி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இருந்துச்சுங்க, ஏகப்பட்ட வலி. நான் பிறக்கும்போதிலிருந்து வளர்ந்து வர்ற வரைக்கும் உணவு ரீதியாக இருந்த பிரச்சனையை விட உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் சென்னைக்கு வரும்போது 45 கிலோ வெயிட்டு தான் இருப்பேன். வயிறு தள்ளிக்கிட்டு பேத்த மாதிரி, எனக்கு பேரே வித்தியாசமான பேர்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தேன், ஒரு பெரியவர் சொன்னார், அழாத படி படி அப்படின்னு சொல்லிட்டு. படிப்பதும் கேட்பதும் செய்வதும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது உடம்பு குண்டாகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா, இளநீர் டெய்லி சாப்பிட ஆரம்பித்தேன். முட்டை பால் சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா தூங்கினேன். பிரியாணிகள் சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா தூங்கினேன். 45 கிலோவிலேருந்து நேராக தூக்கி 85 கிலோ. அப்புறம் 85 கிலோவுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்போ 95 கிலோவிலேருந்து 89, 88 இருந்துகிட்ருக்கேன். இப்போமா வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த இயற்கையாக இருக்க வேண்டிய சுகரு, ப்ரெஷரு, யூரியா, சால்ட்டு, அப்புறம் முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, அநேக மனிதர்கள் பிறருக்காக ஓடுறார்கள், பிறருக்காக வாழ்கிறார்கள். நம்ம சம்பாதிச்சு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் 18% வரி கட்டி வாங்குகிறோம். நம்ம கவர்மெண்ட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுனால நம்ம தலைமையில கடன் வாங்குது. அதனால் இலவசமும் கொடுக்குது, நன்மையும் பண்ணுது. அப்போது நாம் எப்படி வாழுகிறோம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, இப்போது நான் ஒரு பெட்டு தொழில் செய்கிறேன்னா, கல்லை பேர்ப்பவன் கல்லால் காயப்படுவான், மரத்தை பேர்ப்பவன் மரத்தால் காயப்படுவான்ங்கிற மாதிரி சரியான மாஸ்க் கட்டாமல் அன்டைமுக்கு வேலை செய்து, அன்டைமுக்கு சாப்பிட்டு, அன்டைமுக்கு தூங்கினோம்னா இந்த 56 வயசில் இதில் சொல்லப்பட்ட அத்தனை வேதிகளில் ஏதாவது ஒன்று என்ன பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு மளிகை கடைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் கடினமாக உழைக்கும்போது அவங்களுக்கு கால் முதல்ல பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸாக பாதிக்கப்படுது. ரொம்ப வறுமைக்குள்ளேயும் வலிக்குள்ளே இருக்காங்க. ஒரு ஆஃபீஸ் உத்தியோகங்களில் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க அதிக நேரம் உட்காந்து கால் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது.
அப்போ டேவிட் உனக்கு பிரச்சனை இல்லையாங்கிறீங்களா? உண்மைதாங்க. இந்த படிப்புன்னு சொல்லும்போது வெறும் பணம் சம்பாதிக்கும் படிப்பை விட்டுப்புட்டு நம் உடல் சம்மந்தப்பட்ட படிப்பும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது உடம்பு ஏறுறதுக்கு இளநீர் முட்டை பால் சாப்பிட்டு உடம்பு ஏற்றினேன். தைராய்டு ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு. உப்பு கடலை, உப்பு இல்லாத காரம் இல்லாத உணவுகள் மாவு பொருள் அதிகமாக சாப்பிட்டா ஒரு வாரத்தில் தொண்டை வலி எல்லாம் சரியாக போச்சு. எனக்கு தைராய்டு ஆப்ரேஷனே பண்ணணும்னு சொன்னாங்க. நோ, சரியாக போச்சு. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பொருள் வந்துச்சுன்னா பால் சர்பத்து, பழைய கஞ்சி, தயிர் அந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்டு அந்த வயிறு வலிகளை காய்ச்சல் பண்ணேன். இப்படி உணவுலேயே சில வியாதிகளை கண்ட்ரோல் பண்ண விதங்களை படித்தும் கேட்டும் தெரிஞ்சும் கற்றுக்கிட்டதுனால தைராய்டு ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்டது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். 2வது உடம்பு வலி. பல பேர்கிட்ட பேசும்போது சில டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, நம்ம உடம்பு வந்து ஒரு வகை மிஷினு, அது அதிக நேரம் வேலை செய்யுதுன்னா ஜாம் ஆகிடும், அதனால் அதிக நேர வேலை வாய்ப்புகளை உங்கள் டயர்டுகளை குறைச்சிக்காங்கன்னாங்க. கரெக்டுங்க. இப்போ நான் காலையிலே எந்திரிச்சு முதல்ல வேதம் படிப்பேன். வேதம் படிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுப்பேன். அந்த ஒரு சொம்பு தண்ணியை அடிநாக்கில் விட்டு என் வீட்டுக்குள்ளேயே நான் வாக்கிங் போய்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பேன். நான் 7 வருஷம் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போது வாக்கிங் போகும்போது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால டக்குன்னு ரோட்டில் போக முடியாது. மோஷன் வந்தால் டக்குன்னு ரோட்டில் போக முடியாது. அப்போ வீட்டுக்கு தான் வரணும். அப்போ அடக்கிக்கிட்டு தான் வாக்கிங் போயிட்டு வர வேண்டியிருக்கும். இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே செய்கிறதுனால யூரின் வந்தால் யூரின் போயிடுவேன், மோஷன் வந்தால் மோஷன் போயிடுவேன். அப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது, நடக்கும்போது, வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி நம்ம உடம்புல இருக்க கெட்ட இதெல்லாம் யூரினில் கலந்து யூரினாகவும் மோஷனாகவும் வந்துடும். ஸோ மோஷன் வராமல் எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. மோஷன் போனதுக்கு பிறகு வயிறு எம்டியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் அது சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸை ஆரம்பிப்பேன். முதல்ல ப்ரேயரை முடிச்சிடுவேன், எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணால் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் சில வித்தியாசங்களெல்லாம் நடந்து 5 நிமிஷத்தில் செய்கிறத எக்ஸ் வீடியோவில் பல பிரிவாக போட்டிருப்பேன். அதை ஒரே நாள் ஒரே பிரிவாக போடுறதுக்கு இதுக்குண்டான ஷூட்டிங் இது பண்ணுறது எடிட்டிங் பண்ணுறது கற்றுக்கிட்டு இருக்கேன். அது கற்றுக்க பிறகு ஒரு நாள் போட்டிருந்தான். அப்போ இதை செய்யிட்டே இருக்கும்போது முதல்ல மோஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை பண்ணும்போது எனக்கு பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். என் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடுது. டெய்லி காலையில் இப்போவும் நான் செய்கிற தொழில் ஹீட்டாக இருக்கிறனால இளநீர் சாப்பிட்றேன். இந்த குளிருக்கு அவங்கவுங்க மூக்கை அடைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது இளநீரை சாப்பிட்டு பச்சை தண்ணியை குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். பாடி ஹீட்டாகவே இருக்குது. அப்போ பாடி ஹீட்டாகவே இருக்கணுமுன்னா ஜென்ஸுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, லேடிஸுக்கும் இருக்கணும். அப்போ நான் ஒரு புக்கை படிக்கும்போது சொல்லிச்சு, அந்த புக் எழுதினவர், காஷ்மீரில் நான் வெறும் சட்டையோடு போனேன், எல்லோரும் கோட்டு போட்டுக்கிட்டு போனாங்க, என் பாடி அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தது. அப்போ என் பாடி மட்டும் ஹெல்த்தாக இருக்கக்கூடாது, என்னுடைய மனைவி சம்மந்தப்பட்ட பாடி ஹெல்த் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மனைவிகள் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த மனம் வராது. ஆமாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிறருக்காக வாழுகிறோம், தனக்காக வாழ்கிறதே இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்காக வாழணும். வேதத்தில் சொல்லுது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை சேதப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஆமாங்க, நம்ம மனைவிக்கு சேர்த்து வைக்கலாம், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து வைக்கலாம், பெரிய பணக்காரங்கிற பேரை சேர்த்து வைக்கலாம். ஆனால் வேதியின் வலிங்கிறது நமக்கு தானே. நம்ம கையை உடஞ்சா மட்டை வச்சு கட்டலாம், ஆனால் வலி யாருக்கு? நமக்கு தானே. நமக்கே நாம் பாவம் பண்ணிக்கிடுறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. இந்த பல புக்குகளை படிக்கும்போது ஒரு டாக்டர் எழுதியிருந்தாங்க, இந்தந்த எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி செய்துட்டு வந்தால் உங்கள் பாரம்பரியத்தின் விட உங்கள் வயசு 70, அதாவது கெட்ட பழக்கம் எல்லாங்க முன்னோர் 70 வயசில் செத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த 70 வயசு. இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 10 வருஷம் ஜென்ஸு எக்ஸ்டென்ஷன், லேடிஸுக்கு 8 வருஷம் எக்ஸ்டென்ஷன். இதுக்கு இடையில் தலைவலி, கண்ணு ப்ராப்ளம், பல்லு ப்ராப்ளம், மூட்டு ப்ராப்ளங்கள் அதிகமாக உங்களுக்கு தொல்லை கொடுக்காம ஹெல்த்தாக இருக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தா பாதி பேர் முட்டு வலி, பாதி பேருக்கு சொட்டத்தலை, பாதி பேருக்கு வெள்ளை வெள்ளன்னு இருக்கும். எனக்கு இன்னும் டையே அடிக்கலை.
கால் வெடிப்பு அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை என் நண்பர்களே பார்ப்பேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென்.